விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். செங்கோட்டையன் அவர்களுக்கு நேற்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட்டை மிக சிறப்பாக முடித்துவிட்டு அவருடைய கோபி தொகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்றவரை தாவேகாவினுடைய தவிட்டு தற்குறிகளும் இவர்கள் செட் செய்திருந்த ஆட்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கிற என்ற பெயர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டணும் என்ற பெயர்ல அங்க கூட்டப்பட்டு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதுல செங்கோட்டையன் அவர்கள் மைக்க பிடிச்சி அந்த உற்சாக வெள்ளத்துல, அதாவது 2K கிட்ஸினுடைய அந்த உற்சாக வெள்ளத்தை பார்த்தவுடன் செங்கோட்டையன் அவர்கள் சில வார்த்தைகளை விடுகிறார். அதுல என்ன சொல்றாருனாக்க, காலவாரி விட்டு வந்தவர் தான் இபிஎஸ் அப்படின்னு சொல்றாரு. அவர் வர 30ஆம் தேதி இந்த கோபி தொகுதிக்கு வரப்போறாரு. காலவாரி விட்டவர் 30ஆம் தேதி கோபி தொகுதிக்கு வரப்போகிறார் அப்படின்னு பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். ஆமாங்க, 30ஆம் தேதி கோபி தொகுதியில செங்கோட்டையனுடைய மண்ணுல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை எடப்பாடி பழனிசாமி செய்யதான் போறாரு. அரசியல்ல காலவாரி விட்டாங்க அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எவன் ஒருவன் வல்லவனாக இருக்கிறானோ அவன் தலைமை பொறுப்புக்கு வரப்போறான், அவ்வளவுதான். இதுல காலவாரி விட்டான் கையவாரி விட்டான்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படி காலவாரி விட்டவர் நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி விட்டவராலதான் இன்றைக்கு அந்த கட்சி நிலைத்து நிற்கிறது. ஒருவேளை உங்ககிட்ட கொடுத்திருந்தீங்கன்னாக்க அது எந்த பக்கம் தூக்கிட்டு வித்திருப்பீங்க அல்லது எத்தனை பேர் பங்கு பிரிச்சிருப்பீங்கன்னே தெரியாது. அப்போ 30ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை, ஒரு எழுச்சிய, ஒரு மாநாடு போல ஒரு பொதுக்கூட்டம் தான் நடத்துவதாக இருந்தது. அதை செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததால் அதை மாநாடாக மாற்றி இருக்கிறார் அதிமுகவினுடைய அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக நிர்வாகிகள் அங்க கோபி தொகுதியில கடந்த ஒரு வாரமாக மிக தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய மாநாடு ஒன்றினை கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல அங்க நாங்க கூட்ட போறதாக அதிமுக நிர்வாகிகள்லாம் அங்கிருந்து நமக்கு தகவல்கள் வருது. அதற்கேற்றாறு போல ஒரு மிகப்பெரிய இடத்தினை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த தொகுதி என்னுடைய கோட்டைன்னு சொன்னையோ, அதாவது செங்கோட்டையன் சொல்றாருல கோபி என்னுடைய கோட்டைன்னு, அந்த கோட்டையில ஓட்டையா போட போறாரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கிட்ட பேசும்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, நாங்க 30ஆம் தேதி கூட்டுற கூட்டத்தை மட்டும் பாருங்க. செங்கோட்டையன் சொல்றாருல என்னுடைய கோட்டை என்னுடைய செல்வாக்குன்னு, அது தனி நபரின் கோட்டை அல்ல, இரட்டை இலையின் கோட்டை என்பதை நாங்க நிரூபிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. 30ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடு கோபியில நடக்க போகுது. நாளைக்கு தான் அந்த மாநாடு. நிச்சயமாக அதிமுக தன்னுடைய வலுவை காட்டும். அதிமுக என்ற கட்சிக்குத்தான் வாக்கு, இரட்டை இலைக்குத்தான் வாக்கே தவிர தனிநபர்களுக்கு இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக அந்த கூட்டம் அங்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் என்ன சொன்னார்னாக்க, நேத்து கோபியில அந்த தவிட்டு தற்குறிகள் மத்தியில, எனக்கு முதல்வர் அமைச்சர் வாய்ப்பை நான் அவர்களுக்கு விட்டு கொடுக்குறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் விட்டு கொடுத்துட்டாராமா. இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வந்ததான் அதை இவர் விட்டு கொடுத்துட்டாராம். ஓ, அவ்வளவு நல்லவனா நீ, அவ்வளவு யோக்கியனா, அவ்வளவு உத்தமனா நீ, உனக்கு துப்பு இல்ல, அந்த முதல்வர் பதவியை நம்மளால சமாளிக்க முடியாதுன்ற ஒரு துப்பு இல்லாததாலதான் நீ எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்குற. எங்க நாம பதவிக்கு வந்தாக்க இங்க இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, அத்தனை பேர் இருக்கிறான், அத்தனை கோஷ்டி இருக்கிறான், அத்தனை பேர் எப்படா சமாளிக்கிறது, மத்தியில் இருக்க பாஜகவை எப்படிடா சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை சமாளிக்க தைரியம் இல்லாத ஒரு கோழை நீங்க. உங்களுக்கு அன்றைக்கு துணிவு இருந்தால், தைரியம் இருந்திருந்தால் நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சரா இருந்திருப்பீங்க. அதிமுகவுடைய தலைமை பொறுப்பை நீங்க ஏற்றிருப்பீங்க. அதிமுகவுடைய முதலமைச்சராக நீங்க இருந்திருப்பீங்க. பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் இருந்திருப்பாரு. அன்னைக்கு கட்சி இருந்த நிலையை பார்த்து, கட்சிக்கு இருந்த நெருக்கடியை பார்த்து அஞ்சி ஒரு கோழை போல பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடன நபர் தான் செங்கோட்டையன். இவர் என்னமோ அப்படியே தியாகம் பண்ண மாதிரி, இவர் என்னமோ பதவியை தூக்கி கொடுத்த மாதிரி இன்னைக்கு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. நீ பயந்து ஓடன கோழை. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சண்டை செஞ்சாரா இல்லையா? அவர் சண்டை செஞ்சதாலதான் முதலமைச்சர் ஆனாரு. அவர் சண்டை செஞ்சதாலதான் கட்சி இன்னைக்கு அவர் பின்னாடி நிக்குது. நீ அன்னைக்கு கோழை மாதிரி ஓடி போனதாலதான் இன்றைக்கு உன்னை தூக்கி வெளியில போட்டிருக்காங்க. இப்பேற்பட்ட கோழைகள் அதிமுகவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இந்த செங்கோட்டையன் என்ன சொல்றான்னா, என்ன அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு செங்கோட்டையன். ஆமா, அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கிட்டாங்க. எதற்காக நீக்கினாங்கன்றதையும் சொல்லு. 3 துரோகிகள் இருக்காங்க. கட்சியினுடைய பேரை பயன்படுத்தி சம்பாரிச்சு கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்தின 3 துரோகிகள் இருக்காங்க. கட்சி ரட்டளைக்கு எதிராக நின்னவன் ஒருத்தவன் இருக்கான். கட்சிக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக கட்சி தொடங்கினவன் ஒருத்தவன் இருக்கான். அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கினவன் ஒருத்தவன் இருக்கிறான். அவனுங்களாம் ஒருபோதும் கட்சியில சேர்க்க கூடாதுன்னு தொண்டர்கள் விரும்புறாங்க. அப்ப தொண்டர்களினுடைய மனநிலைக்கு ஏற்ப அந்த 3 பேரையும் கட்சி ஒதுக்கி வைக்குது. எடப்பாடி பழனிசாமி தனிநபர் ஒதுக்கி வைக்கல, பொதுக்குழுல தீர்மானம் ஏற்றி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க கூட உனக்கு என்னையா சகவாசம்? செங்கோட்டையனுக்கு அவங்க 3 பேர் கூட என்ன சகவாசம்? நீ அதிமுகவை ஒருங்கிணைக்க போறதான குரல் கொடுத்த, இப்ப எங்க தாவேகாவுல ஒருங்கிணைப்பாளரா இருக்க? அப்போ நீ அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு கட்சிக்கு எதிராக, கட்சியினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக
நீ போய் அவங்க கிட்ட பேசுற, அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு சதி பண்றனா உன்னை பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? தலைமைக்கு எதிராக நீ கெடு விதிச்சுன்னா உன்னை பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? சரி, விஜய்க்கு நாளைக்கு கெடு வை பார்ப்போம். விஜய்க்கு 20 நாள் கெடு, திரிஷாவையும் கீர்த்தி சுரேஷையும் கட்சியில சேர்க்கணும், அவங்களுக்கு கட்சி பதவி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா தலைமைக்கு எதிராக நான் ஒருங்கிணைப்பு நடத்துவேன் அப்படின்னு செங்கோட்டையனை கெடு விதிக்க சொல்லுங்க பார்ப்போம். விஜய் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? தூக்கி போட்டு சங்கிலே மிதிக்க மாட்டாரு. அதே மாதிரி கதை தான் அதிமுகவுல நீ கெடு விதிச்சதும். அப்போ தலைமைக்கு எதிராக நீ கெடு விதிக்கிறனாக்க அதை பார்த்து கொண்டு நீ தலைமையை சேலஞ்ச் பண்ற. அப்ப தலைமை அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, தொண்டர்களும் அதை ரசிக்கவில்லை. அதனாலதான் உன்னை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கி எறிந்தார்களே தவிர உன்னை என்னமோ வேணும்னு சொல்லிட்டு சும்மாலாம் தூக்கி போடல. முதல்ல கட்சி பதவியே பிடுங்கினாங்க, சரி தொண்டரா இருந்துட்டு போட்டும்பா. அது கொஞ்ச நாள் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா மீண்டும் அந்த பதவிகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? தலைமைக்கு கெடு விதித்ததன் மூலமாக அதுக்கு மேலேயும் தொண்டர்களும் ரசிக்க மாட்டாங்க, கட்சிக்காரனும் ரசிக்க மாட்டான். இதை அனுமதிச்சா, நீங்க கேள்வி கேட்பதை போன்ற அந்த மனநிலையை அனுமதிச்சா அடுத்தடுத்து வரவனும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்ப இது போன்ற நடவடிக்கைகளை கட்சி தலைமை எடுத்துதான் ஆகணும். நீ வேணான்னு சொல்லிட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னாக்க உன் ஒருவனால் அந்த ஈரோடு மாவட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட 16 பேர் கட்சி விட்டு வெளில போயிருக்காங்க. திமுகவுக்கு போயிருக்காங்க, மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க. 16 பேர் சும்மா கிடையாது. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்னால வெளியில போயிருக்கான். அப்போ ஒருவனுக்காக இந்த கட்சியை தியாகம் பண்ணுமா? அப்போ கட்சியை விட தனிநபர் முக்கியம் இல்ல, அதனாலதான் ஒன்ன தியாகம் பண்ணிடுச்சு கட்சி. அப்போ செங்கோட்டையினால் கட்சிக்கு வலுவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர் சார்ந்த சமூகமும் அவர் பின்னால் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் போனதால அதிமுகவுக்கு எந்த சலனமும் இல்லை, அது மட்டும் தனியா இயங்கிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கூட கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருனாக்க, அவர் எங்க கட்சியிலே இல்லைங்க, அவரை பத்தி நாங்க ஏங்க பேசணும், அவர் சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. இதன் பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு. ஒன்னால ஒரு 16 பேர் கட்சி விட்டு வெளில போனாங்கல்ல, அந்த 16 பேருக்கு நீ ஒரு ஆள் சமம் அல்ல. இப்போ தாவேகாவுக்கு ஒரு தேவை இருக்கு. தாவேகாவெல்லாம் யார் இருக்கிறா? தாவேகாவில் இருக்கிறாரெல்லாம் 2K கிட்ஸ், சின்ன சின்ன பொடி பசங்க, அவங்களுக்கு அரசியல் அனுபவம் வாய்ந்த நபர்கள் தேவை. அதனால ஒன்ன கூட்டுக்கிட்டாங்க. ஆனா அதிமுகவிலிருந்து நீ வெளியேறதுக்கு அவங்க ஏன் கவலைப்படலன்னா, ஒன்ன போல 1000 செங்கோட்டையனை அதிமுகவால் உருவாக்க முடியும், 1000 செங்கோட்டையனை உருவாக்க முடியும். அப்போ அவங்களுக்கு நீ போனது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, உன்னுடைய தேவையும் கிடையாது. அதிமுகவிற்கு புது ரத்தம் தேவை, இளைய ரத்தம் தேவை. அதனாலதான் உங்களை போன்ற நபர்களை ஒழித்து கட்டுகிறது. அப்போ நீங்க அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு அதிமுகவுக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு, ஈரோடு மாவட்டத்துக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு சொல்லி அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு ஒருத்தவனையும் மதிக்கிறது இல்ல. உன்னால 16 பேர் போனானுங்களே, அவங்க பொறுப்புல இருந்தவங்க. தொண்டர்கள் உன்னால எத்தனை பேர் வெளியில போனாங்கன்னு கணக்கு எடுத்தா அது 1000 கணக்கில் வரும். அப்போ நீ நான் தான் அத்தாரிட்டின்னு உட்காந்துக்கிட்டு அங்க கட்சியை அழிக்கிற வேலையை தவிர வேற என்ன செங்கோட்டையன் பார்த்தாரு? இன்னைக்கு கூட தாவேகா தம்பி எல்லாம் அப்படியே பொங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்க, செங்கோட்டையனுக்கு தனித்த செல்வாக்கு இருக்கியா, அவரு ஈரோடைய 9 தொகுதியில அவருக்கு செல்வாக்கு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது இல்ல, அதுல ஏன்டா அதிமுகவை தோக்க வச்சாரு? இவருக்கு தான் தனி பெரும் செல்வாக்கு இருக்குல்ல, அப்புறம் ஏன் தோக்க விட்டாரு? இப்ப தெரியுதா? அது ஒரு செல்லா காசு, செல்வாக்குலாம் இல்ல, அது செல்லா காசு. அப்ப இதை இவனுங்க தூக்கிட்டு வச்சுக்கிட்டு இவனுங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடிக்க, அதிமுகவுக்கு அவருடைய தேவை கிடையாது, அவன் இருந்தும் கட்சிக்கு ஒண்ணும் பண்ணல. சரி, கட்சிக்கு என்னடா பண்ணா செங்கோட்டையன் சொல்றா அப்படின்னாக்க, அம்மாவுக்கு வழிகாட்டியா இருந்தாரு, எம்ஜிஆருக்கு வழிகாட்டியா இருந்தாரு. அவர் எங்கடா வழிகாட்டியா இருந்தாரு? எங்க வழிகாட்டியா இருந்தாரு? வழிகாட்டியா இருந்தாரு அப்படின்னாக்க அவரையே அமைச்சர் பொறுப்புல இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தூக்கி போடணும். அது மட்டும் இவர் புனிதவான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த புனிதவான் தான் 2001 ஊழல் 2002 ஊழல் வழக்குல சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட நபர் அவரு என்ன புனிதவானா? அப்போ ஒரு மாபெரும் கோழையாக, அரசியல் கோழையாக இருந்து கொண்டு, கட்சிக்கு துரோகம் செய்தவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக, கொள்கையின் நிலைப்பாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபரை கட்சியில் எப்படி வச்சிருக்குவாங்க? 50 வருஷம் இருந்த கட்சிக்கே இவன் விசுவாசமா இல்லையே, இப்ப சேர்ந்த உங்ககிட்ட எப்படா இவன் விசுவாசமா இருப்பான்? இந்த அடிப்படை அறிவு வேண்டாமா உங்களுக்கு? அது எப்படியோ போட்டோம், தூக்கி போட்டாச்சு, போட்டது போட்டதான். வருகின்ற 30ஆம் தேதி, அதாவது நாளைக்கு, அதிமுகனா யாருன்னு சொல்லிட்டு கோபி தொகுதியில காட்டுவாங்க. இரட்டை இலையினுடைய வலிமை என்ன என்பதை, அதிமுகவுடைய ரத்தத்தினுடைய வலிமை என்ன என்பதை 30ஆம் தேதி கோபியில செங்கோட்டையனுக்கு எதிராக காட்டுவாங்க. பாருங்க, அதற்கான வேலைகள்லாம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்ததன் மூலமாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கே முக்காடு போட்டுக் கொண்டார் அப்படி என்பதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாரு? ரேஞ்சுக்கு நீ 3 முதலமைச்சர் கூட வேலை செஞ்சாலும்
வா ரேஞ்சுக்கு நீ அந்த பிள்ளகா பசங்க கூட எல்லாம் போயிட்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்களா, நடுத்தருக்கு கொண்டு வந்து விட்டாங்களா. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் வந்து செலவு பண்றதுல வந்து அவரை சொல்லவே வேண்டாம். அப்படி ஒரு மகா கஞ்சன்னா கஞ்சன், அப்படி ஒரு கஞ்சன். ஒரு ரூபாய் கூட இன்றைக்கு வரைக்கும் அவர் கட்சிக்காக செலவு செய்துன்னு கணக்கே கிடையாது. அந்த தொகுதிக்கு அவர் கூட ஈரோடு மாவட்டத்துக்கு கூட கட்சியிலிருந்து தான் ஃபண்டு போகும். செங்கோட்டையின் பாக்கெட்ல இருந்து 1 ரூபாய் எடுக்க மாட்டாரு. இப்ப தங்கமணி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், சிவி சண்முகம் இது போன்ற நபர்களாக இருக்கட்டும், கட்சிக்காகவும் கட்சி தொண்டர்களுக்காகவும் பணத்தை கையில இருந்து வாரி கொடுப்பாங்க. கையில இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. என்னப்பா போய் கட்சி வேலையை பாருங்க. ஆனா செங்கோட்டையும் 1 ரூபாய் எடுக்க மாட்டாரு. அதனாலதான் அந்த 16 பேர் ஈரோட்டுல இருந்து வேற கட்சிக்கு ஓடி போனா. அந்த ஈரோட்டுல அதிமுகவை காலி பண்ண பிளான் போடுறதே இந்த செங்கோட்டையன் தான். அந்த செங்கோட்டையனாலதான் அதிமுக அங்க வலுவிழந்தது. அதை மறுகட்டமைப்பு செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. புதிய ரத்தங்களை உள்ள கொண்டு வரார். அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் போன்ற நபர்கள் இவர்களுடைய தேவை வந்து அதிமுகவுக்கு கிடையாது இப்போ. ஏன்னா அதிமுகவுல பல ஆயிரம் செங்கோட்டையன்கள் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்த அனுபவசாலிகள் இருக்காங்க. புதிய ரத்தம் தான் அதிமுகவுக்கு தேவை. அந்த தன்னை மேம்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப தாவேகாவுக்கு வந்து இவர்களுக்கு வந்து ஆல்ரெடி குட்டி குட்டி பசங்க நிறைய இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் தேவை. அதனால செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இதன் பிறகு நாம செங்கோட்டையன் பற்றி பேச போவதில்லை. நாம சொன்னோம்ல, செங்கோட்டையன் 4 நாள் செய்தி தான் சொல்லிட்டு இன்னையோட அந்த 4 நாள் முடியுது. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபியில பேசினதுக்கு அப்புறம் அந்த 5வது நாளும் கணக்கு சொத்தமா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். செங்கோட்டையனுடைய அரசியல் வழக்கை அப்படியே முடிச்சு குழி தோண்டி புதைச்சி அப்படி ஓரமா கட்டி விடுவோம். நாளைக்கு எப்படியும் அதிமுக தொண்டர்கள் வந்து பெரும்பாலும் பக்கத்து மாவட்டங்கள் தான் திரண்டு போவதாக எல்லாம் தகவல் வந்துச்சு. நமக்கு சென்னையில இருந்தே ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னாரு, நாங்க போறோங்க, அங்க ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஆட்கள் வராங்க, அது வேற விஷயம். அது இல்லாம நாங்களும் போறோம், நாங்க போய் பார்ப்போம் அந்த தொகுதியில, நாங்க யாருன்னு அந்த தொகுதியில போயிட்டு செங்கோட்டையனுக்கு நாங்க யாருன்னு காட்ட போறோம் அப்படின்னு இவர் சொல்வதன் மூலமாக என்ன நம்மளுக்கு பிரதிபலிக்குதுன்னா, மொத்த பேரும் காண்டாயிட்டாங்க. கோபி தொகுதியில எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ நீ ஜெயிக்க கூடாதா அப்படின்றத தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இறங்கி வேலை செய்ய போறாங்கிறது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. நன்றி.